வனத்துறை அமைச்சர். பதில் மட்டும் படித்தா போதும், கேள்வி படிக்க வேண்டாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை வனக்கோட்டம் ஜவ்வாது மலையில் சுமார் 217 மலைவாழ் கிராமங்கள் உள்ளது. இக்கிராமங்களுக்கு வனச்சாலை மேம்பாட்டு பணிகள் செய்ய வன உரிமை சட்டம் 2006 கீழ் பெறப்படும் மனுக்களை பரிசீலனை செய்து இதுவரை 49 சாலைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வன உரிமை சட்டம் 2006 மற்றும் வன பாதுகாப்பு சட்டம் 1980 கீழ் கருத்துக்கள் பெறப்பட்டு தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் 2026-2027 ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் வாழும் பகுதியில் சுமார் 37.69 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 10 வன சாலைகள் மேம்பாட்டு பணிகள் ரூபாய் 22,67,81,000 ரூபாயில் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை இந்த அவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளடங்கியிருக்கின்ற கலசப்பாக்கம் மற்றும் செங்கம் சட்டமன்ற தொகுதிகளிலே ஜவ்வாது மலை அமைந்திருக்கிறது. இந்த ஜவ்வாது மலை பகுதியில் 11 ஊராட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த 11 ஊராட்சிகளிலும் மலைவாழ் மக்கள் மட்டுமே முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலைவாழ் மக்களுடைய மேம்பாட்டிற்காக, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஜவ்வாது மலை பகுதியில் ஜமுனாமூர்த்துறை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய ஊராட்சி ஒன்றியத்தை ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஜமுனாமூர்த்துறை தலைமையிடமாக கொண்டு ஒரு தாலுகா அலுவலகம் ஆரம்பித்தார்கள். அதேபோல் அங்கே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு தொழில் பயிற்சி நிறுவனம் அங்கே ஆரம்பித்தார்கள். கேளுங்க சார், நீங்க முக்கியத்துவம் சொல்லிட்டு வரலாறு சொல்றதுக்கு. அதே போல கோளூரிலே இருந்து ஜமுனாமூர்த்தூர் வரை செல்லுகின்ற ஒரு வழி பாதையை இருவழி பாதையாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் 2 வழி சாலையாக மாற்றி தேவையான பாதுகாப்போடு அந்த சாலையை அமைத்து தந்தார்கள். அதே போல இவ்வளவு சிறப்புகள் வாழ்ந்த நம்முடைய மலைவாழ் பகுதி மக்களுடைய அடிப்படை வசதிகளான சாலை வசதிகளை மேம்பாடு செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வனத்துறையின் மூலமாக கோரிக்கை வைக்கப்பட்டதின் அடிப்படையில் அந்த பகுதியிலே இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்பொழுது கூறியுள்ளபடி 10 சாலைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். 49 சாலைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் FR2 அரசாணை எண் GO 3D நம்பர் 3 படி 14/3/2026 படி தமிழகத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்களுக்காக எடுக்கப்பட்ட மொத்த சாலைகள் 49. அந்த 49 சாலைகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சாலைகள் 10. தமிழகம் முழுவதும் 364. இந்த விவரம் இல்லைங்க, என்ன வேணும் உங்களுக்கு? கேள்வி கேளுங்க. நீங்க இவ்வளவு முன்னாள் அமைச்சர், நீங்க எல்லா அனுபவம் உங்களுக்கு இருக்கு. டைரக்டா கேள்வி கேளுங்க. இல்ல, இப்படிப்பட்ட விவரங்கள்லாம் அரசுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். வினாக்கு வந்துருங்க, என்ன வேணும்? 49 சாலைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுக்கப்பட்டதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு எடுக்கப்பட்ட சாலைகள் 10 என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள கலசப்பாக்கம், செங்கம் சட்டமன்ற தொகுதிகளில் 10 சாலைகள் 37.69 கிலோமீட்டர் நீளத்திற்கு 22.68 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த சாலைகளை எக்ஸ்போர்ட் கமிட்டி, மாநில தர மதிப்பீட்டு குழு மேற்கண்ட சாலைகளை ஆய்வு செய்த பின்பு மலைப்பாங்கான 6 ஓடைகள் நிறைந்த பகுதி என்பதால் மேற்கண்ட நிதியில் இந்த சாலைகளை பராமரிக்கவும் தரம் உயர்த்தவும் இயலாது என்று கருத்துரை தெரிவிப்பதாக அறிகிறேன். எனவே சாலைகள் மழை மற்றும் வெள்ளப்பெருக்குகளை தாங்கும் முகமாக இருக்க வேண்டுமானால் சாலைகளுக்கு இடையே சிமெண்ட் சாலைகள், சிறு பாலங்கள், தடுப்பு சுவர்கள் அமைத்தால் மட்டுமே சாலைகள் தரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். என்பதால் மேற்கண்ட அரசாணை வெளியிட்ட பிறகு தற்பொழுது அந்த அரசாணை நிலுவிலே இருக்கிறது.
அந்த நிலுவையிலே இருக்கின்ற அரசாணைகளுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வனத்துறையின் மூலமாக அனுமதி அளிக்கப்பட்டு உடனடியாக சார்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் இங்கே பதில் சொல்றதுனா சொல்லலாம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய லெட்டர் பேடில் நான் பார்த்தேன். அவர் இடம் மாறி இருக்கிறார், அங்கே படம் மாறவில்லை என்பதுதான் பார்த்து கொண்டு. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் கொடுங்க. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்கே இருக்குது. இன்டெல்லாம் போட்டல, அங்கே இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. வேணாம் உட்காருங்க, லைட்டர் வெயில் எடுங்க, ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது 49 சாலை எடுக்கப்பட்டாலும் 10 சாலைகள் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதி இருக்கின்ற 39 சாலைகளும் நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் உரிய அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அதுக்குண்டான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம், துணை வேணா. மாண்புமிகு உறுப்பினர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நான் அனுமதிக்கல. ஐ டு நாட் வாண்ட் திஸ். இதை நான் அனுமதிக்கல. உட்காருங்க. நீங்க உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க சார். சில விஷயங்களை நகைச்சுவையாக எடுத்துட்டு விட்டுருங்க. அதோட அது ஒன்னொன்னுக்குமா நீங்க பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. விட்டுருங்க. அதை நீங்க துணை கேள்வி தலைமையில் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருந்தாலும் கூட சார், அப்ப நான் என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் சொல்லட்டுமா? எல்லாம் மக்களுக்கும் இந்த மாமாடு எல்லாம் மொத்த பேருக்கு என்ன நடந்துன்னு நான் சொல்லட்டுமா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு மேல நன்றி. கலசப்பாக்கம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் வரும் ஜவ்வாது மலை பகுதிகளில் 11 ஊராட்சிகள், 38 வருவாய் கிராமங்கள், 297 குக்கிராமங்கள் இருக்கிறது. வன உரிமை சட்டம் 2006, வன பாதுகாப்பு சட்டம் 1980 படி பர்வேஸ் போர்ட்டல் மூலமாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற 5 ஊராட்சிகளில் 14 சாலைகளை ஜவ்வாது மலை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வனத்துறை அலுவலருக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. 2024, 2025 ஆண்டிலேயே பரிந்துரை செய்யப்பட்ட இந்த பணிகளுக்கு இதுவரை வனத்துறை உரிய அனுமதி வழங்கவில்லை. எனவே மலைவாழ் மக்களுடைய நலன் கருதி அவர்களுடைய அடிப்படை வசதிகளான சாலை வசதியை உடனடியாக மேம்பாடு செய்வதற்காக வனத்துறையின் மூலமாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பர்வேஸ் போர்ட்டல் மூலமாக வனத்துறை கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற 5 ஊராட்சிகளில் இருக்கின்ற 177 சாலைகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கையின்படி பர்வேஸ் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கப்பட்ட வனத்துறை மூலம் உரிய நடவடிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசின் அனுமதி பெற்று தரப்பட்டுள்ளது. அதன்படி மேலும் அந்த நிலுவையில் உள்ள அந்த சாலைகள்லாம் அரசு அதிகாரியிடம் பரிசீலித்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க நிச்சயமாக அந்த சாலைகள் போட்டு தரப்படும் வனத்துறை சார்பாக என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் நிச்சயமாக நீங்கள் நம்மளுடைய ஜவ்வாது மலைக்கு நாங்கள் ஆய்வு செய்து அந்த மக்கள் குறைகளை கேட்டு மேலும் என்ன தேவை என்பதையும் நாங்கள் பூர்த்தி செய்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தளவாய் சுந்தரம். என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட தடிக்காரங்குளம் டு கீரிப்பாறை வரை அடர்ந்த ஃபாரஸ்ட் அடர்ந்த காடுகள் ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் சாலை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்ற காரணம் என்றால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறையிலிருந்து நிதி ஹைவேஸிலிருந்து ஒதுக்கினாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணது மிக கடினமாக இருக்கிறது. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்துக்கு அந்த அடிப்படையிலே அப்பொழுது உள்ள சாலையை நிறைவேற்றியிருக்கிறோம். இப்பொழுதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளாம்பி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே காணியர்கள் இருக்கிறார்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போவதற்கு வசதியான வெள்ளாம்பி டூரிஸ்ட் அமைச்சருக்கு தெரியும். ஆகவே அந்த சாலையிலே கிட்டத்தட்ட
25 ஆண்டு காலம் முயற்சி செய்தும் அங்கே சாலை போட முடியவில்லை. அதற்கு மேலாக அவர்களுக்கு நீங்கள் கூறியது போல் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 பிரகாரம் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை இப்பொழுது உள்ள அதிகாரிகள் சரிவர பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வெள்ளாம்பி டு கீரிப்பாறை, வெள்ளாம்பி டு தடிக்காரங்குணம் வரை அந்த சாலையை அமைத்து தரும்படி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கோரிக்கை மனுக்களாக பெற்று உரிய நடவடிக்கை உறுதியாக செய்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தார். மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு தமிழக வனத்துறையின் சார்பாக காவேரி தெற்கு மற்றும் காவேரி வடக்கு யானைகள் சரணாலயம் என 1,18,000 ஏக்கர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தளி சட்டமன்ற தொகுதியில் தொலுவபெட்டா, குல்லட்டி, குடியூர் போன்ற மலை கிராமங்கள் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரம் சாலை வசதி இல்லாமல், பேருந்து வசதி இல்லாமல் மாணவர்களும் அதே போல பொதுமக்களும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட முகமையின் சார்பாக அந்த சாலைகள் அமைக்க வேண்டும் என்று அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. வன சட்டங்கள் இன்றைக்கு தடையாக இருக்கின்றன. ஆகவே வனத்துறையின் சார்பாக உரிய அனுமதி வழங்கி அந்த 3 மலை கிராமங்களுக்கும் தார் சாலையை அமைத்தர மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவணை செய்வாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்பு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர் கோரிக்கையை நாங்கள் கனிவுடன் அதை வரவேற்கிறோம். நிச்சயமாக நாங்கள் உரிய அதிகாரியுடன் ஆலோசிக்கப்பட்டு அந்த நீங்கள் கோரிய அந்த சாலைகள்லாம் ஏற்படுத்தி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மாண்பு உறுப்பினர் ராச வில்வநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி, திருப்பத்தூர் மாவட்டம், ஆம்பூர் வட்டம், திருப்பத்தூர் மாவட்ட வனத்துறைக்குட்பட்ட சாலையான திருமலைக்குப்பம் ஊராட்சியில் உள்ள ஐயப்பசாமி கோயில் முதல் தர்மராஜா கொண்டா கோயில் வரை 30 அடி அகலமுள்ள மண் சாலையானது வனத்துறை மூலம் 30 அடி அகலம் ஏற்கனவே ரைட் ஆஃப் வே வழங்கியுள்ளது. சுமார் 3.5 கிலோமீட்டர் உள்ள இந்த மண் சாலையை வனத்துறை மூலமோ அல்லது வனத்துறை அனுமதி அளித்து ஊரக வளர்ச்சித்துறை மூலமோ தார் சாலையாக தரம் உயர்த்தி தர தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு, இதே போன்று வேலூர் மாவட்ட வனத்துறை மூலம் குருராஜபாளையத்தில் இருந்து தர்மராஜா கொண்டா கோயில் வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் வனத்துறை மண் சாலையை 25-26ஆம் ஆண்டில் வனத்துறை அனுமதி அளித்து 2 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை மூலம் போடப்பட்டு இன்று அது பயன்பாட்டில் உள்ளது. இந்த சாலை அமைத்தால் வேலூர் மாவட்டத்தையும் திருப்பத்தூர் மாவட்டத்தையும் இணைக்கும் சாலையாகவும், அதே போன்று அணைக்கட்டு ஊராட்சி ஒன்றியத்தையும் மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்தையும் இணைக்கும் சாலையாகவும் பொதுமக்களுக்கு நன்றாக இருக்கும். இந்த இரு கோயில்களுக்கும் பக்தர்கள் அதிகமாக தொடர்ந்து வருவதால் இந்த சாலையை அமைத்து தர தங்கள் மூலம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்பு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வனத்துறையினுடைய நிதி நிலைமையை அறிந்து விரைவில் அதுக்குண்டான பரிசீலனை செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதி. அதில் கடந்த ஆட்சி காலத்தில் சாலை அமைப்பதற்காக டெண்டர் விடப்பட்டு தேர்தல் நாள் கேள்வி என்னன்னு கேளுங்க, என்ன வேணும்னு கேளுங்க. அதான் சொல்றேன். டைரக்டா சாலை மட்டும் அனுபவிச்சிருக்கிறீங்க. அதில் தளிஞ்சி வயல் உள்ளிட்ட பகுதிக்கு செல்ற இடத்துல அமராவதி அணைக்கு வருகின்ற பாம்பாற்றின் கூட்டாறு பகுதியில் ஒரு உயர்மட்ட பாலம் வேண்டும். அந்த பாலம் அமைத்தால் மட்டுமே மழை காலங்களில் அந்த மலைவாழ் மக்கள், விவசாய பொருட்கள் மற்றும் உள்ளிட்ட மருத்துவ வசதியை பெறுவதற்காக சூழ்நிலை அமையும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உயர்மட்ட பாலமும் அமைத்தர வேண்டுமாய் உங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை மனுக்களாக பெற்று உரிய ஆவணம் செய்து தரப்படும் என்பதை இந்த அவையின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பணிவான வணக்கம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு
திருக்குறங்குடி பேரூராட்சியில் நம்பியாண்டவர் கோயிலுக்கு செல்லும் பாதை காலம் செல்ல செல்ல குறுகி கொண்டே வருகிறது. வாகனங்களுடைய போக்கு பெருகிக் கொண்டே வருகிறது. ஆகையால் பக்தர்களுடைய வசதிக்காகவும் பொதுமக்களுடைய வசதிக்காகவும் அது ஒரு சுற்றுலா தலமாகவும் ஒரு குளியல் துறை நகரமாக விளங்கி வருகிறது. அதனுடைய பாதையை விரிவாக்கம் செய்து தருவதற்கு மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று நாங்கள் உரிய அதிகாரியிடம் பரிசீலிக்கப்பட்டு ஆவணம் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். உறுப்பினர் தா சாமிநாதன் அவர்கள் 20 செகண்ட்ல முடிச்சிருந்தேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டம் வேடசனூர் சட்டமன்ற தொகுதி சுக்காம்பட்டி ஊராட்சி வளைவுச்செட்டிப்பட்டியிலிருந்து சுக்காம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு செல்கின்ற சாலை மழைக்காலங்களில் உறுதியாக பயன்படுத்த முடியாத அளவில் இருக்கிறது. வனத்துறைக்கு சொந்தமானது. இந்த சாலையை செப்பனிட்டு தருவார்கள் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது மாதிரியான தமிழ்நாடு முழுக்க வனப்பகுதியில் மண் சாலையாக நிறைய கிராமங்கள் இருக்குது அறிய வருது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரியபடி அது ஆய்வு செய்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எம் ராஜு. எம் ராஜு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டமானது எனது மாவட்டத்தில் அருகே உள்ள கூடலூர் தொகுதியில் கடந்த வாரம் புலி தாக்கி 2 உயிரிழந்தது உங்களுக்கு தெரியும். அந்த நிலையை கருதி கூடலூர் மக்கள் இன்று எல்லா கடைகளையும் அடித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த புலியை பிடிப்பதற்கு எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்த அரசு மெத்தன போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த புலியை எப்பொழுது பிடிக்கப் போகிறீர்கள்? இல்ல, ஏற்கனவே நிறைய புலியை பற்றி எல்லாம் விவாதிச்சு அதுக்கு ஒரு முடிவெல்லாம் வனத்துறை சார்பாக அறிவிச்சுட்டாங்க. உறுப்பினர் இதுக்கு தொடர்பான கேள்வி மட்டும் கேளுங்க. மூல வினாவுக்கு தொடர்புடைய கேள்வியில் மட்டும் கேளுங்க. இல்ல, குற்றச்சாட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான இந்த அரசு எந்த முடிவு எடுத்துட்டு இருக்குன்னு வினாக்கள் விடைகள் நேரில் குற்றச்சாட்டுக்கோ வேறு பதிலுக்கு இல்ல. மூல கேள்விக்கு ஒட்டி வேற கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். மாண்பு வனத்துறை அமைச்சர். மாண்பு உறுப்பினர் ஜெயசங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாப்பநாயக்கம்பட்டியிலிருந்து தும்பலுக்கு வரும் சாலை ஏற்கனவே அது போடப்பட்டிருக்கிறது. அங்கே பாலமும் ரோடு ஒரு 350 மீட்டர் இன்னும் போடாமல் இருக்குது. அதனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க பள்ளி மாணவ மாணவிகள்லாம் கீழே இறங்க முடியல. அதாவது சுற்றிக்கிட்டு தான் வரோம். ஒரு 45 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு தான் வரோம். அதனால் அங்கே விவசாய பொருள்லாம் கத்திரி தக்காளி இதெல்லாம் வருதுன்னா இந்த வழியில் கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு நேரங்காலம் பணம் விரயம் ஆகாது. அதே போல் நாகலூர்லேருந்து ராசி நகர் வரல ஒரு மண் சாலையாக இருக்கிறது அந்த மலை பகுதியில். அதையும் அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்பதை தங்கள் அறிவு விரும்புகிறேன். வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுக்க இந்த வனத்துறையில் இந்த இஷ்யூலாம் இருக்குது. நிச்சயமாக நம்மளுடைய கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே நாங்கள் ஆய்வு மேற்கொள்ள போகிறோம். உங்கள் பகுதிக்கு நம்ம ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் விடுத்த அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணி மக்களுக்கு தேவையான, அதுவும் மாணவ பிள்ளைக்கு தேவையான அந்த வசதியை நிச்சயமாக இந்த அரசு செய்து தரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.